அட என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் நான்வெஜ்லயே காம்பினேஷன் போறீங்க, வெஜ்ஜே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. சுட சோறு, சுண்டக்காய் காரக்குழம்பு கூட சொரக்காய் கூட்டு, இது கூட சுட்டாப்புல இருந்தா டாப் நாச்சுங்க. சரி, இந்த சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காய்க்கு தோல் சீவிட்டு 2ஆ கட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற விதையை நான் எடுத்துருவேன், உங்களுக்கு வேணும்னா விதையோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவும், ஒரு சின்ன மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம், கூடவே தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சொரக்காவை சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடாயில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்க பருப்பு சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டு காம்பினேஷன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.